என் சண்டைக்காரி நீதான், என் சண்டைக்கோடி நீதான். இப்ப நான் சாப்பிடுவோமா? சாப்பிடுமா? மீன் தலையில சாப்பிடுற சுகமே இந்த மூளைக்காக தாங்க. அந்த அளவுக்கு. வணக்கம் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு விலை மீன் குழம்பு வச்சிருக்காங்க எங்க அம்மா. அத விலை மீனோட தலையை வந்து குழம்பு வச்சுட்டு வால் பகுதியெல்லாம் வந்து தவா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிடுங்க. செலவு பெருமாள் செல்வம் பேஸ்புக் ஐடி இருக்கு, இன்ஸ்டா ஐடி. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நண்பர்களே பாருங்க, இலை மீன் தலை குழம்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? 2 தலை, அப்புறம் ஒரு வால் பகுதியை தவா ஃப்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இதைத்தான் நண்பர்களே சாப்பிட போறோம். ஆரம்பிப்போமா? 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 என்னத்தை ஆரம்பிச்சு என்னத்தை செய்ய போறாங்க? சரி, ஃபர்ஸ்ட் குழம்பு எப்படின்னு ஐயோ, மீனே ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு வருதுங்க. சரி, நல்ல வேலைக்கு கையில விட்டாம முடிஞ்ச முள்ளு. சரி, நல்லா குழச்சி ஃபர்ஸ்ட் பைட் குழம்பு எப்படின்னு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்குங்க. வெள்ளை மீன் குழம்புனால டேஸ்ட் அதிகமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதனால இன்னைக்கு பயங்கரமா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ஏன்னா இப்போ தடைக்காலன மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வரும் பார்த்தீங்கன்னா காயப்பட்டுங்கிறது. ஸோ அதனால செம்ம டேஸ்ட் தாங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இந்த தடைக்கால நேரத்துல தான் மீன்லாம் ஃப்ரெஷ் மீன் வரும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கரை ஓரத்துல பிடிச்சி அதை கொண்டு வந்து நம்ம கையில கொடுப்பாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஸோ 2 ஆயிடுச்சு. எத்தனையோ மீன் குழம்புகள் இருந்தாலும் இந்த வெள்ளை மீன் குழம்பு வெள்ளை மீன் செம்ம ஃபீவர், ஃப்ளவர் அதிகமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இப்போ இந்த தலையை சுவைக்க வேண்டிய நேரம். சுவைப்போமா? தலையில கொஞ்சமா இருக்கிற செதை பகுதியை எடுத்து சாப்பிடுமா? கொஞ்சம் கீழே எடுத்து மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. என் சண்டைக்காரி நீதான், என் சண்டைக்கோடி நீதான். இப்ப நான் சாப்பிடுவோமா? சாப்பிடுமா? மீன் தலையில சாப்பிடுற சுகமே இந்த மூளைக்காக தாங்க. அந்த அளவுக்கு. அவ்வளவுதாங்க, சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஆனா மூளை நிறைய இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். அதனாலதான் எங்க அம்மா 2 தலை வச்சிருக்காங்க. ஸோ தலை எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க, சூப்பரா இருக்கு. நல்ல ஃப்ளேவர், அடிச்சு வெளிச்சலாம் அந்த அளவுக்கு இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த பொரிச்ச மீனை சுவைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது நண்பர்களே. இந்த வால் பகுதியெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும். சண்டைக்கோழி நீதான். அடா கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் எடுத்து பார்ப்போமா? சொர்க்கமே தெரியுற மாதிரி அந்த அளவுக்கு. ஏன்னா சின்ன மீன் கொஞ்சம் முள்ளு அதிகமா இருக்கு, மற்றபடி டேஸ்ட் அள்ளுது போங்க. இப்போ நல்ல சோறை
நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிட்டு அப்பா இந்த மீனை அப்படியே பாதியை பிச்சிரும். இப்ப தெரியுதா எதுக்காக கொஞ்சமா எடுத்தேன்னு. இப்படி சோத்துக்களை வச்சு சாப்பிடும் போது இருக்கிற சுகம் இருக்கு பாருங்க, வேற லெவல் போங்க. அப்படியே இதுல வைச்சோம். அட எப்படி இருக்கு, சூப்பரோ சூப்பர். சாப்பிடுவோமா? தவா ஃப்ரை தான் அந்த அளவுக்கு. பொரிச்ச மீன் பச்சோடனே அப்படியே நம்மள அறியாமலே சாப்பிட்டு முடிச்சிடுறோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குவாங்க. செம்ம ஃபீலுங்க. ஏன்னா சாப்பிட்டு பார்த்தாதாங்க சூப்பரா இருக்கு தெரியும். ஸோ அதனால நல்லா சாப்பிட்டு அடுத்து ஒரு மண்டை இருக்கு, அதில் உள்ள சேத பகுதி எடுக்குமா, இதெல்லாம் செதையாதான் இருக்கும் தெரியும். என்ன கொஞ்சம் முள்ளு இருக்கும், பார்த்து சாப்பிடும். எப்படி பார்த்தீங்கன்னா முள்ளு இல்லை. ஓகே, இதெல்லாம் கழிவு. மீன் தலை சோறு. குழம்புல போட்டாலும் டேஸ்ட் அடிச்சு முடியாது, அதுவும் சூப்பரா இருக்கும். எதுக்குன்னா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பார்த்துருங்க. மீன் ஃப்ரெஷ்ஷா இருந்தாலே டேஸ்ட் பயங்கரமா தான் இருக்கும். ஓ, அதுவும் எங்க அம்மா சமைச்சது வேற லெவல்ல இருக்கும். வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த மீன் மண்டையோட மூளையை சாப்பிட வேண்டிய நேரம். கண்ணழகா பொன்னழகா நீ நலகா இல்ல தலையழகா. சரி, கொஞ்சோண்டு இருக்கிற மூளையை உரிவோமா? சத்தியோட மூளை இருந்தாலும் டேஸ்ட் அதானே. நல்லபடியா சாப்பிட்டாச்சு, செம டேஸ்ட். அதில் உள்ள மீனை பாருங்க, சதையில் உள்ள மீன் அதை மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சுட்டேன். ஸோ அதையும் மீனையும் இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது. வாவ். அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வருதுங்க. சின்ன வயசுல நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? சின்ன வயசுல சாப்பிடும்போது நல்லா சாப்பாடை ஃபுல்லா கடையை சாப்பிட்டு முடிச்சிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மீன் மட்டும் இருக்கும், அதை என்ன செய்யணும் தெரியுமா? அங்க பாரு, சொல்லி காட்டுறேன். இப்படி மீன் இருக்குன்னு வைங்களேன், இதை அப்படியே மலர்த்தி போட்டுட்டு, குழம்புல உள்ள மீன் செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம புதுசா இப்போ பொரிச்சு மீனை ட்ரை பண்ண போறோம். இவ்வளவு இருக்கான்னு பாத்துக்கிடுங்க, கையில கூட திட்டி விடும். இப்படி இருக்கா, இப்படியே இந்த சோத்துல போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ தாங்க சிக்கன் ரைஸ் அந்த ரைஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்க எப்பவுமே கண்டுபிடிச்சிட்டோம். இதான் மீன் சோறு. இப்போ இது ஃபுல்லாவே மீனை பிணைஞ்சாச்சா, இப்போ இதுல இருந்து ஒரு டேஸ்ட் எடுத்து வச்சு பாட்டு பாருங்களேன். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிடுமா? சேஸ். இந்த மாதிரி கடைசியில் சாப்பிட்டு பாருங்களேன், அன்னைக்கு சாப்பிட்ட ஃபீல் பயங்கரமா இருக்கும். நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க டேஸ்ட் எங்கேயே போயிட்டு நண்பர்களே. பாருங்க மீன், எல்லா இடம் மீன் இருக்கா. சரி, கடைசி இதை சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டீங்களோ மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே. மீனை கொஞ்சம் கொஞ்சமா புட்டு சாப்பிட்றதோட இப்படி பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றீங்க சின்ன வயசுல, அப்படி சாப்பிட்றீங்க மறக்காம நான் பதிவு பண்ணி விடுறேன் கமெண்ட்ல. ஸோ அவ்வளோதான், நான் இதை சாப்பிட்டு முடிக்க வைப்பேன்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்கு, இன்ஸ்டா ஐடி இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. டாடா, பை பாய், see you.